ஒரு நிமிஷம் ஃபோன் கூட. ஏய் என்ன பண்ற? உன்கிட்ட ஒரு நல்ல போட்டோ கூட இல்ல, நான் எடுத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொஞ்சம் பேசாம இரு. நான் எடுத்து தரேன்னு சொல்றேன்ல, நான் எடுத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருன்னு சொல்றேன்ல. வீரா கால் பண்றா. கையில இருந்து டப்புன்னு புடுங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அட்டென்ட் பண்ணி பேசு. ஒரு நிமிஷம் வரேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய், நான் சொல்றத மட்டும் மூடிட்டு கேளு. குறுக்கு எதுவும் பேசாத. சொல்லு. டேய், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு உண்மைன்னு படல, இருந்தாலும் பரவாயில்ல. அதே விஷயத்த இன்னொருத்தர் சொன்னா உனக்கு உண்மை என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். அது எவன்டா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, கொஞ்சம் நிதானமா இருக்கீங்களா? என் பேரு வினோத். ப்ளீஸ் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேட்குறீங்களா? நீங்க என்ன ப்ரோ புதுசா சொல்ல போறீங்க? நீ யாரு? அவன் ஃப்ரெண்டா? தயவு செஞ்சு என்ன விடுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க, நான் ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. என்னை பற்றி அவங்க உங்ககிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. சஞ்சுதாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அது எதுக்கு ப்ரோ உங்களுக்கு இப்போ? சஞ்சுதா உங்களுக்கு என்ன கொஞ்ச நாளா தெரியுமா? அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா, யார் கூட இருந்தான்னு ஏதாச்சும் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லிட்டா, அவ லவ் பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஆனா ஏன்னு தெரியல, சென்னையில இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட பேசுறதே கம்மியாகிடுச்சு. சொல்ல போனா இவ்வளவு பேசுறதே இல்லை. நேத்து வரைக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்குதான் தெரிஞ்சது. ரத்னா, எனக்கு சேர வேண்டிய அன்பு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது என்னால எப்படி தாங்க முடியும்? என்னால சத்தியமா முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரத்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இங்க எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு இந்த போன் கால் மூலியமா சொல்ல முடியுமான்னு தெரியல. சொன்னாலும் புரியாது. ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். நாங்க 2 பேரும் பிரியணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சதில்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அவ்வளவுதான் நான் ரொம்ப லவ் பண்றேன். பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ, ஹலோ ஹலோ ப்ரோ, அது சஞ்சுதா வாய்ஸ் தானே? ரத்னா, போலாமா? ஹலோ ப்ரோ வரேன். ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ ப்ரோ, ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ஏதாச்சும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க ப்ரோ. இப்படியே எவ்வளோ நேரம் தான் என் கண்ணத்திலேயே கை வச்சுட்டு என் கண்ணையே பார்த்துட்ருப்ப? எனக்கு தைரியம் வர வரைக்கும். நடு ராத்திரியில் யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் உன்னை நம்பி வந்த எனக்கே தைரியம் இருக்கு. உனக்கு என்ன பயம்? ஒன்று சொல்லவா? இந்த கண் என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா தெரியல. இதுக்கு முன்னாடி நான் யார் கூடயும் இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்ததே இல்லை. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப பிரசன்ட்ல என் கூட இருக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அப்படியே லைஃப் லாங் கூடயே வரணும்னு ஆசைப்படுறேன். நான்
சரியாக தான் யோசிக்கிறேனா? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? சஞ்சுதா, நான் உனக்கு யாரு? அது உனக்கே தெரியும். அவனை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனை லவ் பண்ணுறதை நினச்சி நீயே உன்னை ஏமாத்திக்காத. அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட அவ்வளவுதான் நான் ரொம்ப லவ் பண்ணேன். அது உனக்கே தெரியும். ரத்னா, நம்ம சாங்டா. டேய், உன் கஷ்டத்தை என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதடா. அதை நீ போட்டிருக்க கண்ணாடியை காட்டிக்கணும். சாரி மச்சான். சரி, இப்போ என்ன பண்ண போற? இது பொய், இது உண்மைன்னு
என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுடா. நேத்து அவ கண்ணில் இந்த லவ் இருக்குன்னு நினைச்ச மச்சான். ஆனா இன்னைக்கு அந்த கண்ணை பார்த்து நான் உனக்கு யாருன்னு கேட்கும்போது அந்த கண்ணு என்கிட்ட இருந்து எதையோ மறைச்சு ஒரு செகண்ட் தடுமாறும்போது செத்துட்ட மச்சான். டேய் மச்சான் இதெல்லாம் எதுவுமே கேட்கலையடா. ஏன்டா அவளுக்கு ஏன்டா அப்படி பண்ணணும்னு தோணுச்சு? டேய் நான் அவளை உண்மையா லவ் பண்றேன்டா. ஆனா அவ என்ன லவ்வே பண்ணலன்னு நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆனதே இல்லை மச்சான். அந்த ஆளு என்கிட்ட உடஞ்சு போய் பேசுறான்டா. அவன் என்கிட்ட பேசணும்னு என்னடா அவசியம்? ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டான்ல. இப்ப நானும் அதே அளவுதான் பண்ணி தொலைச்சிருக்கேன். என் மனசு இருட்டோட ரொம்ப பூட்டி வச்ச மாதிரி இருக்கு. சரி விட்றா. நம்ம ஆசைப்படுறது இன்னொருத்தனுக்கு சொந்தமானது நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது மச்சான். நம்ம வாழ்க்கையில புதுசா ஒண்ணு நடக்கிறப்போ அது மேல ரொம்ப ஆசைப்படும் போது அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் மச்சான் புரியுது. டேய் என்னடா பண்ண போற? தெரியல மச்சான். இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவன் மூஞ்சி எப்படி பார்க்க போறேன்னு சரி நான் உனக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு எவ்வளோ அழுக வருதோ அவ்வளோ திப்பி அழுது முடிச்சிரு. டேய் நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா. நீ எனக்காக எனக்காகவும் தான் இங்கே இருக்கேன்னு தெரியும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அது நீ வாழணும்னு ஆசைப்படுற. அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் ரத்தனோட லைஃப் இது இல்லைல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். டேய் நீ எனக்காகவும் எனக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்க. அதுக்காக தான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என் கடமையும் கூட. டே எனக்கு என் நன்றியை வேற எப்படி காட்டணும்னு தெரிலடா. டே நீ என்னையும் அலினாவை கூட விட்டுரு. நீ எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இப்படி வந்து சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா. எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ண போறேன்னு கேட்டா தெரிலன்ற. என்ன ஏதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த காதலோட மாத்திருச்சு இல்ல? நீ அதை உண்மை நம்பி ஒன்னே ஏமாத்திட்டு இருந்தனா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. ஆனா இந்த ரத்தனம் அப்படி கிடையாது. தெரிலடா, செஞ்சத்தை ஏன் எப்படி நினைச்சா ஏன் எப்படி பண்ணாலும் எனக்கு தெரில. ஆனால் இங்கே எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும். அது இயல்பு தான். அப்படிதான் சஞ்சிதாவோட லைஃப்பில் நீயும், உன்னோட லைஃப்பில் சஞ்சிதாவும்.
ஆனால் அது அவங்க 2 பேத்துக்குமே தெரில. ஆனால் அவளும் எதுவும் இதெல்லாம் தப்பாகணும் அப்படின்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். உன் மேலே இருக்க பாசத்தில் அன்புல ஏதோ பண்ணிட்டான். ஆனால் அந்த பாசமும் அன்பும் தான் உனக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருச்சு. டேய், ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு காட்டில் தீ பிடிச்சதுன்னா அந்த காட்டு தீ பரவணுமா அணையணுமான்றதை முடிவு பண்ண வேண்டியது இயற்கை தான். நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரியும்னு நம்புகிறேன்.